இந்த பல்ப் விட்டு போட்டா முதல்ல பார்க்கிறோம். பார்த்த உடனே என்ன செய்யணுமா? ஏமா அவ்வளவு சீக்கிரமா சாப்பாடு கொடுத்தா வந்து வர அதனால அவர் வந்து ஜலம் எடுத்துட்டு போய் கால தண்ணி ஊத்தி பாதத்தை கழுவி வட்டி கொடுத்து அவருக்கு மல்லிகை முல்லை ரோஜா குங்குமம் மந்தார குண்டார நல்லா சொல்றாங்க. இழுத்து பாதத்தை படிக்கணும்
லைட் ஏதாவது கம்மியாக
என்னை மனமுடித்து நாம் இருவரும் சுகமாக வாழலாம் வாருங்கள் ஐயா. அது ஒன்றும் இல்லைம்மா. ஐயா, அம்மா இது எந்த விதத்துல நியாயம் வந்து நினைக்கல இல்லையா? அதனால அவருக்கு என்ன செய்யணும் தெரியுமா?
கட்டில் உண்டு, மெத்தை உண்டு. அங்கு கால் பிடிக்க தாடி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த மெத்த மேல 5 அடுக்கு பஞ்சு மெத்தை. அந்த 5 அடுக்குல பஞ்சு மெத்தைக்கு மேல 6 அடுக்கு, 6வது அடுக்காக வட்டது மல்லிகை மலர். மல்லிகை மலர் மெத்த மேல அப்படியே எப்படி கோழி பெண்ணை 7 பேர்களுக்குமே முறையிட்டேன். அந்த மல்லிகை மலர் எல்லாம் கொஞ்சம் கூட காப்பு இருக்கக்கூடாது. அந்த காப்பு இருந்தா ரொம்ப வட்டது குத்திடுமே. அவருக்கு மனசு கஷ்டமா இருக்குமென்றதுனால என் கோழி பெண்களுக்கு அந்த காம்பைகள் எல்லாம் அகற்றி வாசனை மலரோடு ஆமா அந்த மெத்த மேல போட்டிருக்கிறேன். அந்த மெத்த மீது நம்ம அப்படி அழகா என்று சொல்கிறாங்களே, என்னிடம் பேசுவதற்கு உனக்கு மனமாகப்பட்டது வெட்கமாக இருக்கிறதா? உனக்கு கஷ்டமா இருக்குதா? உனக்கு மோசமா இருக்குதா? அப்படி என்னிடம் பேசுவதற்கு உனக்கு மனம் இல்லை என்றாலே என்னுடைய அனுமதியில் என்னென்ன இருக்கு தெரியுமா? பேச நல்லா நியாயம். தெரியுமா? சிவனுடைய நெற்றி கண்ணுக்கு சாம்பலாயிட்டாருமா. அப்படியா? ஆமா ஆமா ஆமா.
இவ்வளவு நேரம் அழகா இருந்தாலும் அழகா இருந்தா பாதியில போயிட்டாங்க. ஆமா சிவனுடைய நெற்றி கண்ணுக்கு அந்த மன்மதன் சாம்பலாயிருக்கு. அதனால அது நெஞ்சுக்குள்ள வராது. மன்மதன் முழுமையாக வாழவில்லை. பாதியிலே சிவபெருமானுடைய நெற்றி கண்ணால் எரிந்து விட்டாங்க. அது மட்டும் இல்லை, எப்படி வாழ்ந்தார்களோ தன்னமும் வாழ்வாங்க. அதுலயும் குறை இருக்கிறதா? கண்டிப்பா என்ன குறை? சரி ராமர் கல்யாணம் பண்ணிட்டாரா? ஆமா. உடனே 14 வருஷம் காட்டுல போய் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. சரி கல்யாணம் பண்ணி முடிந்த உடனேவா? ஆமா ஆமா அப்படிப்பட்ட கஷ்டத்துல இருந்தாங்களா? அதுக்கு பிறகு மறுபடியும் அயோத்திக்கு வந்தாரா? மறுபடியும் என்னாரு சீதை மட்டும் கொண்டு காட்டுல விட்டு வந்தாருன்னா உங்களுடைய வாழ்க்கை இப்படி எல்லாம் அந்த வாழ்க்கையும் கொஞ்சம் அதில் பறக்குமா? அது போல நான் வாழ வேண்டும் நினைக்கிறையா? அப்படி நினைப்பாரு. அதனால எப்படி இந்த உலகத்துல வந்தாங்களோ தமிழ்நாடு வாழ்வரையா? என்ன சொன்னா அற்புத லட்சுமியா அவர் ஒரு பிறகுது அவரையும் பிறகு அவரு ஒரு பிறகுது. எப்படி என்ன முன்னீர்கள் எல்லாம் தவம் பண்ணாங்க. முன்னீர்கள் எல்லாம் தவம் பண்ணாங்க. தவம் பண்ண யாசிகத்தை யாருக்கு கொடுக்கணும்னு அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம். அப்போ நாரதனாக வராரு. நாரதனாக வந்த உடனே இந்த முனிவர்கள் ஒருவர் பிருகு முனிவர் அவர் அனுப்புவார். மும்மூர்த்தி கிட்டே அனுப்புங்க. அவர் யார் சிறந்தவர்கள் பார்த்துட்டு வரட்டு. பார்த்துட்டு வர உடனே இந்த யாசகத்தை வந்து அவங்க கொடுக்காருன்னு முனிவர்கள் தீர்மானம் பண்ணாங்க. பிருகு முனிவர் போராடு. பிரம்மலோகம் போனாரு, அங்க ஒண்ணு நடந்துச்சு. சிவலோகம் போனாரு, அங்க ஒண்ணு நடந்துச்சு. பகவானுக்கு வைகுண்டம் போறாரு. வைகுண்டத்தில் பகவான் படுத்துக்கிறார். படுத்துட்டு இருக்கும் போது அந்த டைம் லட்சுமி இல்லை. அதனால பிருகு தூங்குற போல் வந்தாரு. யாரு? பகவான். ஆமா ஆமா. அந்த பிருகு முனிவாகப்பட்டவர் போய் எட்டி மாறுமாறே வச்சுட்டார். அந்த ஆண்டவரையா? ஆமா ஆமா. உதைத்த உடனே அவர் வந்து அவர் காலை கட்சி குள்ளு வச்சு அனுப்பிச்சுட்டாரு. யார்? பகவான். அதை பார்த்துட்டு பார்த்துட்டு உடனே நான் வந்து வாசம் உள்ள இடம் வந்து உன்னுடைய திருமார்பு. அந்த மார்பு மேலே ஒரு முறிவை உதைக்கிறான்னா அந்த முறிவை மேலேயே நீ வந்து பூ போட்டு கொடுத்தோம் இது பண்ண பண்றீங்க. உன்
கூட்டம் சில நாள் வாழ மாட்டேன்னு அவங்க கோவிச்சுட்டு போயிட்டாங்க தெரியுமா? அந்த அம்மா மகாலட்சுமி அப்படி போயிட்டாங்க. ஆமாமா கோவிச்சுட்டே போயிட்டாங்க. அதனால அது கூட அதுல ஒரு பறக்கு அந்த ஆண்டவரும் நிலையாக இல்ல. ஆமாமா அது கூட ஒரு போற. அதனால இப்போது நரகலா சம்மாசங்கரம் ஆண்டவரும் சரி தோன்றி போகிறார். தை கைலாச வாசல் என்று அந்த சிவன் பேரினிலே அவர் தியானம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த சிவபெருமானை பற்றி நாம் பாடினார். அப்பயாவது மனம் புரிந்தா பாருங்கள். இது மாறல பாருங்க. ஆல்ரெடி பொங்கல் எடுத்துச்சு 1 நிமிஷம் அது மட்டும் இல்ல ஜடாவரம் என்று சொல்லக்கூடிய கங்கா தேவிக்கு இடம் கொடுத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட பரமசிவனுக்கு 2 மனைவிமார்கள் அத்தன்மை போல நம்ம சுகமாக இருக்கிறோம். சிவபெருமானுக்கு பார்வதிக்கு ஒரு சட்டம் வளர்ந்தவன அவன் நெற்றிக்கிறனால எத்தனை ஒரு எரிஞ்சு உற்பத்தி ஆகிருக்காரு தெரியுமா? யாரு? உமா பார்வதி. பார்வதியா பிறந்திருக்கிறாங்க, தாட்சாயியா பிறந்திருக்கிறாங்க, இன்னும் மாரியா பிறந்திருக்கிறாங்க. அதுவே மாறி மாறிதான் ஒரே நிலையா இல்லை. அந்த வாழ்க்கைக்கு ஒரு நிலையா இல்லை. அப்படியா? ஆமா.
கொடுத்துருவோம். நகை கட்டு போட்டுக்கல. உண்மைதான். இலை வாரிக்கல. நல்ல வாசம் கூட பூசிக்கல. சரிம்மா. அப்படியே வந்துட்டோம். அதனால இது வந்து நல்ல புது புடவையா கட்டிக்கிட்டு ஸ்நானமானம் செய்து புது புடவையை கட்டிக்கிட்டு அதே சீவிக்கிட்டு அத்தனை புதுக்கு செவ்வாதி இப்படி வாசனை உள்ள போட்டு ஆடை அவன் அணிக்கிட்டு அண்ணா அப்ப பாரு அப்ப பாப்பாரா. அதனால இந்த நேரத்துல இவரை தன்னந்தனியாக விட்டு சென்று விட்டார். இந்த வனத்தை விட்டு போய்விடுவார். அப்புறம் பார்ப்பதற்கு ரொம்ப கடினம். அதனால இவர் பக்கமாக போகாமல் இவரை சுற்றி 7 போடு போடணும். ஆமா. 6 போடு முதல்ல போடு. அப்படி அண்ணா என்னுடைய மாமா பெரிய மாமா தர்மராஜ் ரெண்டாவது அதுக்கு அடுத்தது இளைய மாமா கொஞ்சம் பலமா இருக்கிறார் இல்லையா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவருக்கு ஒரு கோடு. அது மட்டும் இல்லை. 3வது மற்ற என்னுடைய அவருக்கு இளையவர்கள் இன்னும் நான் 2 கோடு நல்ல சகாதேவர்கள் ஆச்சா. அது மட்டும் இல்லை. அடுத்ததாக 5வது என்னுடைய பெரிய அக்கா பத்தினி பாஞ்சாலி. ஆமா. அவருக்காக ஒரு கோடு. அது மட்டும் இல்லை. 6வது என்னுடைய அத்தையாக மற்றவள் குந்திமாதேவி. அது ஒரு கோடு. ஆமா. 6 கோடு போட்டியா? அது மட்டும் இல்லை. இந்த 7வது கோடாக மற்றது அவர் எங்கேயும் பக்கம் விட்டுடாம சுத்தி ரவண்டா சத்திய கோடு போடணும். இந்த கோடு எல்லாம் சாப்பிட்டு போன மாதிரி. காரணம் என்னன்னா இவன் வந்து சந்திரகுலத்தில் பிறந்தவன். சத்திய வாக்கு தவற மாட்டாங்க. சொன்ன வாக்கு தவற மாட்டாங்க. குருகுலத்தில் பிறந்தவர்கள் கோடு தவறாம குருகுலத்தில் பிறந்தவங்க போட்டு தாண்ட மாட்டாங்க. அதனால இந்த கோடை தாண்டி போகாம பத்திரமாக பார்த்து என்ன சொன்னேன்? அதனால திறந்த கண் மூடாம பத்திரமாக பார்த்து அந்தப்புறம் சென்று எனக்கு ஒரு பச்சை பல்லாக்கு அவருக்கு ஒரு முத்து பல்லாக்கு. அப்படியே அவசரம் நம்ம பேசாத. பல்லாக்கு என்றால் ரதம் என்று சொல்வார்கள், தேர் என்று சொல்வார்கள். நீ பாத்தியா முருகபெருமானுக்கு எத்தனை தேர் போச்சு? நேரத்தை உங்களுக்கு எப்படி மட்டும் போகுது பாத்தியா? அதனால அந்த பக்கம் சென்று வருகிறேன். முடிக்க தேவை. வழிவிடாமல்
போட்டுக்கிறது தனியாக எடுத்து ஆனால் பாட்டி இந்த கைலாசத்தின் வெளியிலே ஏழை கல்யாணம் 7 மணிக்கு போகும்போது அதே
இருக்கா ஆ. ஆனா ஏதாவது உபாயம் செய்து என்ன தப்பித்து விட வேணுமா பாட்டி கேளுடா. இந்த இடத்திலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் நீ ஆண் ரூபத்தோடு தப்பிக்க கூடாது. நான் என்னுடைய பெண் ரூபத்தை உனக்கு தருகிறேன். அதை பெற்றுக்கொள். உன் ஆண் ரூபத்தை நான் மாற்றிக் கொள்கிறேன். ஆனால் அந்த பெண் வடிவத்தோடு இந்த கோட்டை தாண்டினால் அது தோஷம் கிடையாது. பெண் வடிவத்தோடு இந்த கோட்டை தாண்டி போனா தோஷம் கிடையாது. ஆண் வடிவத்தோடு தான் நீ போகக்கூடாது. அவங்க போடுற கட்டளை யார் ஏலக்கண்ணி போடுற கோடு. அதனால நீயோ வந்து என் பெண் உருவை உனக்கு தருகிறேன். உன் ஆண் உருவை எனக்கு கொடு. நான் மாற்றிக்கொள்கிறேன். இந்த கோட்டை நான் நினைக்கிறேன். நீ பெண் உருவத்தை பெற்றுக்கொண்டு முதோ ஒரு மூன்றைய நாளைக்கு தான் அந்த உருவம் இருக்கும். அந்த உருவம் மறுபடியும் வந்து உன் ஆண் உருவம் உனக்கு வந்து விடும். பெண் உருவத்தோடு நான் வந்துவேன். வருகிற ஏலக்கண்ணிக்கு நான் சபம் சொல்கிறேன். நீ இந்த பெண் உருவத்தை பற்றிக்கொண்டு தவசாலைக்கு செல்லும். பாட்டி என்னோட சொல்பதாரோ இதோ என்னோட ஆணவத்தை எனக்கு விடுச்சு பெண்ணவத்தை நான் வாங்கிக் கொண்டு கூட முக்கால் நாளை கழித்து அப்படியே